உறவுகளுக்கு அன்பான வணக்கம். நான் பவானி சண்முகம் யாழ்ப்பாணத்திலிருந்து. இன்றைக்கு இந்த காணொலியில் இந்த பாலஸ்தீனம் அமைகிறதை பற்றி நிறைய செய்திகள் வந்து கொண்டிருக்கு. நிறைய பேர் கதைத்து கொண்டிருக்கணும். உண்மையிலேயே வாழ்த்துக்கள். பாலஸ்தீன மக்கள் இவ்வளோ நாளும் இவ்வளவு கஷ்டங்களை அவர்கள் மனித குலம் ஆதியில் கூட இப்படி வாழ்ந்திருப்பார்களோ தெரியாது. இந்த இந்த நவநாகரிகமாக வாழ நினைக்கிற மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அவர்கள் அப்படியெல்லாம் வாழ்ந்துட்டார்கள். உண்மையிலேயே அது சாத்தியமாகணும். அவர்கள் போர்க்களத்தில் நின்றே அப்படி ஒரு தகவல், அப்படி ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. உண்மையிலேயே ஈழத்தமிழர்களாகிய எங்களுக்கு அப்படி ஒரு செய்தி வெறுமென்று நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்த நாங்கள் நிச்சயமாக அது நடக்கல. அதுக்கு காரணம் அதில் நாங்கள் ஒற்றுமை இல்லை என்ற அந்த ஒரு பக்கம் உள்ளுக்குள்ளேயே இருந்தது. அன்றைக்கு போராட்டம் நடந்து கொண்டிருந்த காலத்திலே இருந்தது என்று தான் சொல்லணும். ஆனால் பாலஸ்தீன மக்களுக்கு அது உருவாகி அந்த செய்தி அவர்களுக்கு கிடைத்திருக்கு, நாடுகள் அங்கீகரித்திருக்கு. அதுக்கு காரணம் இன்றைக்கு நாடுகள் இருக்கிற சூழ்நிலை, வறுமைக்குள்ளே போயிட்டு நம்ம எல்லோரும். அதனால் அவர்கள் அமெரிக்காவை மீறி பாலஸ்தீன மக்களுக்காக தங்களுடைய அன்பு கரங்களை நீட்டி இருக்கிறார்கள். இதில் இது எப்படி சாத்தியமாகும் அதை நடைமுறைப்படுத்துறது? ஏனென்றால் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எதிர்த்து மீறி எப்படி இந்த நாட்டை உருவாக்கி நடைமுறைப்படுத்துறது யார் என்ற கேள்வி இருக்குது. நிச்சயமாக அது பெரிய ஒரு கேள்விதான். ஏனென்றால் மக்கள் சரியாக ஒற்றுமையாக அது இப்போ அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிற நாடுகளில் கூட வேறுபட்ட கருத்துடைய மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் அது தேவன் நினைத்தபடி தான் நடக்கும், மனிதர்கள் நினைத்தபடி நடக்காது. தேவன் நினைத்தபடி என்று சொன்னால் இஸ்ரேலுக்கு மட்டும்தான் அந்த தேசம், இஸ்ரேல் தேசம்தான் உருவாக வேணும், அது அமெரிக்காவால் உருவாக்கப்பட வேணும் என்று சொல்லி அவர்கள் இந்த வேதத்தில் உள்ள கதைகளை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்போ வேதத்தில் எழுதி வச்சது நடக்க வேணுமென்றது அவர்களுடைய தீர்மானம். இங்கே கடவுள் நேரடியாக யாருக்குமே இதையும் உருவாக்கி விட்டுட்டு போகிறதில்லை, மனிதர்கள் ஊடாகத்தான் நடக்கின்றது. அதை நாங்கள் யாரும் புரிஞ்சு கொள்ள தவறுகின்றோம். உண்மையிலேயே அது ஒரு பெரிய கேள்வி. ஏனென்றால் குழப்புறதுக்கு தான் நீங்கள் நிறைய இருக்கிறார்கள். இப்போ ஈழத்தமிழருடைய விருட்சமாக உருவாகி அந்த போராட்டம் குழப்பப்பட்டது. உள்ளுக்கு பல சதிகாரர்கள் இறங்கி நின்று குழப்பிய வரலாறு தான் இருக்குது. இப்போ வீட்டுக்கு ஒரு ஆளை போராட்டத்தில் இணைக்க வேணும் என்ற தீர்மானம் லண்டனில் எடுக்கப்பட்டது. அடுத்த கடைசி நேரத்தில் புலிகள் மக்களை அடித்து பிடிப்பார்கள் என்ற தீர்மானம் எல்லாம் அங்கே லண்டனில் இருந்தவ கேஸில் கொடுத்தது. புலிகள் அடித்து பிடிக்கத்தான் நாங்கள் வெளிநாட்டுக்கு ஓடி நாங்கள் 10 வருஷத்துக்கு முதல் அங்கே லண்டனில் கொடுத்த கேஸ் 10 வருஷத்தால் வன்னியில் நடக்குது. அப்போ வீட்டுக்கு ஒரு ஆளை போராட்டத்துக்கு இணைக்கணும்னு சொல்லிக்குள்ள விரும்பி போராட்டத்துக்கு போன போராளிகளின் பெற்றோர்கள், மாவீரற்ற பெற்றோர்கள் எல்லாம் போராளிகள் இல்லாத வீடுகளிலெல்லாம் காட்டி கொடுக்க வழிகிட்டார்கள். அப்போ அதே பெரிய அடிப்படையில் பெரிய ஒரு தவறு. நாங்கள் அந்த அரசியல் ரீதியில் தோல்வி கண்ட இடம் அது. ஏனென்றால் அது அவர்களுடைய விருப்பம். போராட்டத்துக்கு அவை இணைக்கிறதும் போராளிகள் அவையோட கதைச்சு எடுக்கிறதும் அவர்களுக்குள்ள நடக்கணும். எங்களுக்கு அது ஒரு தேவையில்லாத விஷயம். நாங்கள் காட்டி கொடுக்குறது இப்போ புலிகளுக்கு காட்டி கொடுக்கலாம் என்று சொல்லி சொன்னால் அப்போ ஆமிக்கும் காட்டி கொடுக்கலாம், இல்லை வேறு நாட்டுக்காரருக்கும் காட்டி கொடுக்கலாம்ன்றது சரிதானா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இது போராட்டம் முடிந்த பிறகு அது சம்பந்தமாக கதைக்கிறதுக்கு, உண்மையை கதைக்கிறதுக்கும் அதை கதைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் புலிகள் என்ற அமைப்பும் இல்லாதால நிறைய விஷயங்கள் கதைக்கப்படாமல் இருக்குது. அப்போ அதே போல தான் பாலஸ்தீனம் என்ற நாட்டை நடைமுறைப்படுத்துறது யாருன்றது சிக்கலாக இருக்குன்னு இன்றைக்கு பேசப்பட்டு கொண்டு இருக்கு. உள்ளுக்குள்ளே இறங்கி நின்று இதை உருவாக விடாமல் இந்த தேவனின் வாக்கியம் நடைபெற வேணும் என்ற ஆக்களே குழப்ப போயினம்ன்றது அவர்களுடைய கருத்துக்களினூடாக காணக்கூடியதாக இருக்குது. நன்றி. மீண்டும் தொடர்ந்து கதைப்போம்.